ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஹீரோ போய் சொல்லி ஒரு சின்ன வயசு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வர காதல் உண்மை தெரியும் போது ஹீரோனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே ஃபேமஸான கப்பல். ஸோ உங்களுக்கு இந்த கப்பல் பிடிக்குன்னா மறக்காம வீடியோவை பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பொண்ணு சிம்மின் முட்டை சுமந்துட்டு இருக்கா. அவள் தான் ஸ்டோரியோட ஹீரோயின். இவ சின்ன வயசுல இவ்வளோ கஷ்டப்படணுமா, பிரதர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு அங்குள்ள மென்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட இந்த நிலைமைக்கான அவளோட அப்பாவுக்கு அஃபேர் இருந்ததுனால அம்மா இறந்து போயிருப்பாங்க. அம்மா இறந்ததுமே இவ இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இப்போ ஒரு வயசான மேனுக்காக அவளை பேசி வச்சிருக்காங்க. ஸோ நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த டவுரி அமௌண்ட்டை வச்சு இவளுக்கு ஒன்றுக்கும் உதவாத ஒரு தம்பிக்காரர் இருப்பான், அவனை ஃபாரினில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேச்சு நடக்குது. ஹீரோயின் அதுக்கு சம்மதிக்கலைங்கிறதுனால அவளை வீட்டை விட்டு விரட்டியிருப்பாங்க. ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக சைட் பை சைடாக இந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு இருப்பா. அடுத்து ஹீரோவை காமிச்சா ஹீரோ பெரிய கம்பெனியில் பாஸாக உட்காந்துட்டு இருக்கான். பாஸ், பாட்டி வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை சூஸ் பண்ணிட்டு வந்த பிறகு தான் பாட்டி வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வேணால் ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபை தேடுவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேரனுக்கு வயசாயிட்டே போது கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுனால தான் பாட்டி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்க போன இடத்துல ஒரு மேனை மீட் பண்ணுறாங்க. அவனும் என் கையில் உள்ள பென்டென்ட்டை பார்த்தீங்களா, இந்த பென்டென்ட் ஸ்பேஸ்லேருந்து வந்தது. நிறைய சயின்டிஸ்ட் நிறைய டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்கி வியர் பண்ணால் போதும், உங்கள் பாடியிலேருந்து ஹார்ட் வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாட்டியும் நம்புகிறாங்க. இதை போட்டால் கல்யாணம் ஆகாத என் பேரனுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் நடக்கும். இதால் பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் 1 lakh கொடுத்து இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச பாட்டி அதை வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவன் ஒரு சீட்டர், இவன்கிட்டயே நீங்கள் நம்பி ஏமாற போகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறா. நீ என்ன இடையில வந்து என் பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்க, இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த மேன் சொல்ல, நான் வேணால் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், அவங்க வந்து விசாரிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு தான் அவங்க கூடி போகிறான். என்ன பாட்டி, இந்த மாதிரி மேன் கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க மணியை சீட் பண்ண பார்த்தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் வச்சிருந்த பண்ணை சாப்பிட கொடுக்குறா. உங்களுக்கு தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு வர கேப்பில் இன்னொரு மேன் மறுபடியும் கோட் சூட்டோட வந்து பாட்டி முன்னாடி நின்றுட்டு இருக்கா. என்ன மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு அவன் மட்டுமே பாட்டில் தூக்கிறீரா. அதுதான் ஹீரோ பாட்டி கண்டுபிடிச்சி வந்திருக்கான். எத்தனை ஃப்ராட் தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு ஃப்ராடு மாதிரியா தெரியுது அப்படின்னு அவனும் கேட்குறான். ஆமாம், மண்டிலேருந்து கால் வர பார்த்தாலும் நீ ஃப்ராடு மாதிரி தான் தெரியுற, இப்போ தான் உன்னோட ரிலேட்டிவ் ஒருத்தனை அடிச்சு விரட்டினேன், அடுத்தது நீ வந்துட்டியா அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கான். ஏய் கேர்ள், அவன் உண்மையாகவே என்னோட பேருந்தான் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ சாரி அங்கிள் அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிற. பாட்டிக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சிருச்சு. உனக்காக நான் ஏதாவது பண்ணணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, நான் ஜஸ்ட் உங்களுக்கு பன் தானே தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருதுன்னு அங்கேருந்து போகிறா. ஹீரோவும் அவளை பார்த்தாலே தெரியுதா அவள் தான் ஃப்ராடு, நீங்கள் அவகிட்ட போய் வாய் விட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் பாட்டியும் அவளுக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரியாது, அப்புறம் என்கிட்ட இருந்து அவன் மணியாக சீட் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒன்றும் நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் தெரியல, அதனால அவள் பிரில்லியண்டாக பிளானை போடுறா அப்படின்னு ஹீரோ மேலே சந்தேகத்திலே இருக்கான். ஹீரோயினுக்கு காலேஜ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. உன்னால் எக்ஸாம் ஃபீயை பே பண்ண முடியலன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு அர்ஜென்ட்டாக இதுக்கு மணி பே பண்ணி ஆகணும். ஸோ அவளும் தயங்கிக்கிட்டே ஹீரோவை பார்த்து எனக்கு கொஞ்சம் காசு கட்டினா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. பாட்டி எவ்வளோ வேணா தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஹீரோ, நான் இதை பார்த்துக்கிறேன் பாட்டி, உனக்கு எவ்வளோ வேணும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, அவளும் எனக்கு 6000 வேணும், இது கடன் தான், நான் கண்டிப்பாக திரும்ப தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நல்லாவே நடிக்கிறாப்பா அப்படின்ட்டு, உனக்கு காசு தேவை, அதை நான் உனக்கு தரேன், ஆனால் அதுக்காக நீ எனக்கு என்ன பண்ணுவ, உனக்கு காசு வேணும், எனக்கு ஒய்ஃப் வேணும், எங்கள் பாட்டிக்கு வேற உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஒன்று தான் பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுற அப்படின்னு கல்யாணத்தை பற்றி பேசினா அவள் பயந்துருவான்னு பார்க்குறான். ஹீரோயின் நாளைக்குள்ளே ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ கல்யாணம் தானே, எனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. நீ நல்லா திங்க் பண்ணிக்கோ, உன்னை விட எனக்கு வயசு ரொம்பவே அதிகம், அப்புறம் என்னோட இன்கம் கூட ஹைலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல பாட்டி உள்ளே வந்துடுறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்கிறேன், என் பேரனுக்கு வயசு தான் இருக்கலாம், ஆனால் பாடி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, அவனோட இன்கம் அவனோட லைஃப்க்கு நல்லாவே போதும், அப்புறம் நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணல நான் இங்கேயே செத்துருவேன் அப்படின்னு பேரனை வர பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க. ஹீரோ ப்ராமிஸ் பண்ணியிருந்த அமௌண்ட்டை கொடுக்குறான். அவளும் நான் சீக்கிரமே இதை பே பண்ணுறேன்னு சொல்ல, மேரேஜ்னால் நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி தானே, ஸோ சீக்கிரம் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார் வருது. இது என்ன உன்னோட காரா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அது எப்படி என்னோட காராக இருக்கும், நான் டிரைவர். மிஸ்டர் ஜூ, நீங்கள் ஏன் காரை ட்ரைவ் பண்ணுறீங்க, நீங்கள் பின்னாடி உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, டேய் பின்னாடி உட்காரடா அப்படின்னு மிரட்டி அசிஸ்டண்ட்டை பின்னாடி உட்கார வைக்கிறான்.
சரி நான் அப்புறம் கிளம்புறேன், நீ காலேஜ் போய் ஃபீஸ் பே பண்ண, ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், கல்யாணத்துக்கு கூட வேலைக்கு போகிறான் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை பற்றி நினைக்கிறா. இங்கே ஹீரோ அவளோட டிசிஷனுக்காக அவள் ரெக்ரெட் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். பாஸ் அதான் ஒய்ஃபா, லேடி ரொம்ப எங்கே தெரியுறாங்கன்னு சொல்ல, வாய் முடு, நீ லேடிலாம் உன்னை அட்ரஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடை ரெடி பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஃப்ரெண்டுக்கிட்ட மேரேஜ் ஆன மேட்ரஸ் சொல்ல அவளும் திட்டுறா, ஒரு 6000 ரூபாய்க்காண்டியா மேரேஜ் பண்ணிக்கிட்ட, எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணங்கிறது ரெண்டாவது வாழ்க்கை மாதிரி, ஃபர்ஸ்ட் வாழ்க்கை தான் உனக்கு சரியில்லை, ரெண்டாவது வாழ்க்கையும் இப்படி அவசரமாக சூஸ் பண்ணியிருக்க, அதுவும் அந்த மேனுக்கு உன்னை விட கிட்டத்தட்ட 10 வயசு அதிகம், எப்படி நீ அவனை பிக் பண்ண அப்படின்னு அவ கோவப்படுறா. இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன ஹேண்ட்ஸமோ, அதுவும் டிரைவர் தானே, வெட்டிங்க்கு கிஃப்டாவது கொடுத்தானா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை நான் எதுவும் கேட்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, வெட்டிங் கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோனோட மொபைல் வாங்கி எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. ஹீரோ அவளை ஷாப்பிங்காக கூப்பிட்டு போகிறான். ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்துட்டு, அது என் ஃப்ரெண்டு தான் அனுப்புனா, நீ அது சீரியஸெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை, நல்லாவே ஆக்ட் பண்ணுறாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த கடையை பார்த்தாலே லக்ஸரியாக தெரியுது, ஸோ உள்ளே போனால் எப்படியும் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும், நீ எப்போ மணி மேக் பண்ணுறியோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. ஒர்க்கரும் வந்துட்டு, உங்களுக்கு காசு இல்லைன்னா இருக்கு இங்கே வந்தீங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை தாண்டி உள்ளே போகிறான். என்னையும் ஓவரா சீன் போடுறான் அப்படின்னா அவனை மட்டும் தட்டுறதுக்காக அந்த கடையிலே காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்டை எடுத்து காமிக்கிறான். அது எல்லாமே ஜுவல்லரி செட் மாதிரி இருக்கும். அதை காமிச்சு ரேட்டு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன உங்களை பார்த்தா ராயலாக தெரியுது, இதுவே உங்களுக்கு சீப்பாக தெரியும் அப்படி தானே அப்படின்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. டிசைன்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும், ஆனால் ஹீரோயின் டச் பண்ண கூட விட மாட்டாங்க, உடஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரூடாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன்னோட சர்வீஸே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இன்னொரு ஒர்க்கர் கூப்பிட்டு அதை காமிக்க சொல்கிறான். ஹஸ்பண்ட் பாஸோட டிரைவராக இருந்தாலும் பாஸ் மாதிரி சில நேரம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோயின் அட்மையர் ஆகி பார்த்துட்டு இருப்பா. இங்கே கோச்சிட்டு போன ஒர்க்கர் மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே ஒரு கப்பல் வந்திருக்காங்க, சுத்தமாக காசே இல்லை, நம்ம ஷாப்பில் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க மேலே கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோ காமிக்க, அவனுக்கு ஹீரோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கு. ஹீரோ தான் இந்த மாலோட ஃபவுண்டர், மீட்டிங்லாம் அட்டன் பண்ண மாட்டான், பட் எப்போவாவது ஷாப்பை பார்க்க வந்தாங்கன்னா பாஸை ஒழுங்கு கவனிச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பாஸ் தான் வந்திருக்காங்கன்னா அங்கே போகிறான். ஹீரோ கேட்குற ப்ராடக்டே பேக் பண்ண சொல்கிறான். உங்களுக்கு வேறு என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவையும் மிஸ்டர் லூ அப்படின்னு பேச, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். உங்களை எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ இவனுக்கு என்னோட பாஸ் தெரியும், அதனால தான் என்னையும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மழுப்பிக்கிட்டு இருக்கான். ஸோ பாஸ்க்கு ஐடென்டிட்டி சொல்கிறது பிடிக்கல போல அப்படின்ட்டு, இன்றைக்கி எங்கள் கம்பெனியோட 10th anniversary டே, அதனால 120 கஸ்டமருக்கு ஃப்ரீயாக கொடுப்போம், அதான் உங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்க, ஹீரோ அவளை கூப்பிட்டு ஓடுறான். என்ன மேனேஜர் நம்ம இப்போ அப்படி அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எப்போவா ஒன்றை ஃபயர் பண்ணோம்ல அப்போவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அது யாருன்னு தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க, அவங்க தான் இந்த மாலோட ஃபவுண்டரே, இனி உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு அவளை அனுப்புகிறாங்க. எங்கே ஹீரோயினுக்கு அந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இது ரொம்பவே காஸ்ட்லியான கிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். உன் பாஸுக்கு டிரைவர் வந்துட்டு உன் பாஸ் மாதிரியே பேசிகிட்டு இருக்கியா, இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க நியூலி வெட்டாக இருந்தால் லக்கியாக இருப்போன்னு, அதனால் நம்மளும் போய் லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அவளை எடுத்துகிட்டு போகிறா. அடுத்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்குள்ளே போக முடியல ஏன்னா கீஸ் இல்லை, உண்மையை சொல்லு உங்ககிட்ட கீஸ் இல்லை, இது உண்மையாகவே உன்னோட வீடா அப்படின்னு ஹீரோயின் சந்தேகமாக கேட்குறா. என்னோட வீடு தான், கீஸ் ஆஃபீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் என்னோட கொலிக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே பாட்டி வீட்டுக்குள்ளேருந்து கதவு திறக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். இது உங்கள் பாட்டி தானே, பிறகு நம்ம கூட தானே பாட்டி இருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீங்கள் யங் கப்புள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அப்புறம் இருந்தாலும் உங்களை தனியாக விடுறதுக்கு மனசு கேட்கல, அதனால தான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன், உங்களுக்காக சூப் ரெடி ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சூப்பு பார்க்க போகிறாங்க. ஹீரோயின் அந்த வீட்டை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கா. ஏன் இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால், இந்த வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது, அப்புறம் எனக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளோ பெரிய வீட்டை நீ டிரைவராக இருந்துட்டு எப்படி வாங்கின, இல்லை நீங்கள் என் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்குறா. என்ன அங்கிளா அப்படின்னு முறைச்சா, சாரி ஹஸ்பண்ட், ஆனால் உண்மையை சொல்லுங்கள், இது உண்மையாகவே உங்களோட வீடா, இல்லைனா என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் ரிச் மேனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. சரி சரி நான் சொல்கிறேன், இது என்னோட வீடு கிடையாது, என் பாஸோட வீடு, கொஞ்ச நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு பெரிய வீடு வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் ஆசைலாம் கிடையாது, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன வீடை பார்த்துட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பாட்டி வந்து சூப்பை கொடுக்குறாங்க, 2 பேரும் குடிக்கிறத பார்த்து பாட்டிக்கு ஹாப்பியாக இருக்குது. அடுத்து ஹீரோயின் நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி உங்கள் ஃபஸ்ட் நைட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு
ரூம்குள்ளே அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் தான் பாட்டி கொடுத்த சூப்போட மீனிங் என்னன்னு தெரியுது. அங்கே 2 பேருக்குமே ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ பாத்ரூமுக்கு போகிறான். அங்கே போய் வாட்டர் யூஸ் பண்ணாலும் நோ யூஸ். பாட்டி கதை ஓப்பன் பண்ணுங்க இல்லைன்னா கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளோ வேணா கத்திக்கோ, இன்னைக்கு எனக்கு காது கேட்காது. நீ உன்னோட அடி வயிற்றுலேருந்து கத்துனாலும் சரி, நான் இன்னைக்கு டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹார்ட்டாக ஃபீல் பண்ண ஹீரோ ஹக் பண்ணிட்டு நிற்கிறா. ஸோ 2 பேருக்குள்ளே எல்லாம் நடக்குது. பாட்டியோட பிளானும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பாட்டி சொன்ன மாதிரியே இவனுக்கு வயசானாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா அப்படின்னு அவனோட பாடியை டச் பண்ணிகிட்டு இருக்க. அவனும் கண்ணு முழிச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறான். நான் பாடியை செக் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, அப்போது ரிசல்ட் என்னன்னு கேட்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும், நீ ஒழுங்காக செக் பண்ணலன்னு நினைக்கிறேன், இன்னொரு டைம் செக் பண்ணுறியா அப்படின்னு அவளை டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். காலேஜுக்கு ஹீரோயின் ஃபீஸ் பே பண்ண போகிறான். அங்கே உள்ள சார், நீ காசு ரெடி பண்ணியிருந்தா சரி, உனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறியா அப்படின்னு அவளை டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவளும் ஷாக்கில் அவன் அடிச்சிட்றா. உங்கள் வீட்டில் தான் உன்னை ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீ ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? என் கூட ஒன்றா இருந்தனா நீ தான் உங்கள் கிளாஸ்லேயே டாப் ஸ்கோர் வாங்கியிருக்க, நான் நினச்சா உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ட்டு அவள் பக்கத்தில் போக, அவளும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அதை அவன் நம்பாமல் பக்கத்தில் போய் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்காக ஆஸ்ட்ரேலாம் மண்டிலே அடி விழுது. இங்கே ஹீரோ என்ன போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு பார்க்க வந்தா, இங்கே அந்த சார் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான்ல, ஸோ அவனோட பங்குக்கு அவனும் அடிக்கிறான். நீ யாரடா அப்படின்னு கேட்டால், நான் அவனோட ஹஸ்பண்ட். உண்மையாகவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னா என்ன, நீ ஒரு புவர் ஃபேமிலி, அவனும் அப்படிதான், உங்கள் 2 பேராலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் நினச்சாதான் உங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி லூ குரூப்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதுவும் நான் நினச்சா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். லூ குரூப் இன்டர்ன்ஷிப்பை பற்றி நீ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது அப்படின்னு இப்போ பிரின்சிபல் கால் பண்ணி உடனே வர சொல்கிறான். நீ என்ன பிரின்சிபல் கால் பண்ணால் உடனே வந்துடுவாங்களா? அப்படியே வந்தாலும் பார்த்துக்கலாம், யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பிரின்சிபல் வராங்க. சார் நீங்களே வந்துட்டீங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டை பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் அவளோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து இங்கே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வந்து மண்டே உடைச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க போய் சொல்கிறாங்க, சார் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் 3 இயர்ஸாக நான் தான் மாடல் ஸ்டூடெண்ட்டாக இந்த காலேஜில் வந்திருக்கேன், எனக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும், அதை வச்சு அவங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இப்போ ஏன் நீ சாரி கேட்கக்கூடாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, ஹீரோயின் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. என்ன சாரி கேட்குறியா இல்லை போலீஸ்கிட்ட போறியா அப்படின்னு அவன் மிரட்டிட்டு இருக்கான். நீ இப்போ சாரி கேட்கலன்னா உனக்கு சஸ்பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு அவனுக்கு ஷாக்கு. நீ இப்போ சாரி கேட்கலன்னா இந்த மேட்டர் சஸ்பென்ஷனோட முடியாது, அதுக்கு மேலே பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவனை மிரட்டி இப்போ சாரி கேட்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சாரியை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஹீரோ ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ், நாங்கள் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பயப்பட வேண்டியது அவன் தான், நீ எதுக்கு பயப்படுற? அப்புறம் நீ லூ குரூப் இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறான். அங்கே ஜாயின் பண்ணுங்கிறது எவ்வளோ ஸ்டூடெண்ட்டோட கனவு தெரியுமா, எனக்கும் அந்த ஆசை இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ விட அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது ஈஸியான மேட்டர் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உனக்கு அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இவ்வளோ கனெக்ஷன் வச்சுருக்க, எங்கள் பிரின்சிபலை கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பாஸா? பழைய காலத்துலலாம் கிங் பக்கத்தில் இருக்க யுனக்கும் ஷைன் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும், அந்த மாதிரியா நீயும் அப்படின்னு கேட்குறா. என்ன யுனக் கூட கம்பேர் பண்ணுற அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ நான் கோவப்பட்டுட்டேன், நான் இப்போ கிங்கை பார்க்க போகிறேன், அதனால நீ நடந்த வீட்டுக்கு போ அப்படின்னு ஹீரோ கோவமாக போகிறான். ஹீரோயினுக்கு லூ கம்பெனிலேருந்து கால் வருது. நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, நீங்கள் நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ சொன்ன மாதிரியே பண்ணிட்டான் அப்படின்னு ஹீரோயினும் அடுத்து ஷாப்பிங் போகிறா. ஃப்ரெண்டு உன்னோட கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டுருக்கு, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, அவளும் நல்லாவே இருக்கான், எனக்காக இன்டர்ன்ஷிப்புக்கெலாம் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் அதை பற்றி கேட்கல, மேரேஜ் லைஃப்பை பற்றி கேட்குறேன் அப்படின்னு கேட்டால், அவளும் அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உன் ஹஸ்பண்டுக்கு வர ஆல்ரெடி வயசாயிடுச்சு, ஒருவேளை அவனால் எதுவும் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, 2 பேருக்கும் எல்லாம் நடந்துருச்சு அப்படி தானே அப்படின்னு ஃப்ரெண்டு டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போதே பாட்டி அவசரமாக எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ வரும்போது ஹீரோயின் அவனுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஸோ இதெல்லாம் நீ தான் செட் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்காக தான் எல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சர்வ் பண்ண போனால் அங்கே ஒயின் இருக்குது. எனக்கு ஒயின் ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சு தானே இதை வச்சுருக்கேன், நான் ஒயினை லைட்டாக குடித்தாலே நான் போதை ஆயிடுவேன், நான் உன் மேலே வாமிட் எடுக்கணுங்கிறதுக்காக நீ இதை வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்க, சாரி எனக்கு தெரியாது, நான் இதை வைக்கவும் இல்லை,
ஒருவேளை பாட்டி வச்சுருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவ உண்மையை தான் சொல்கிறாளா இல்லை பாட்டியை எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு ஹீரோவும் சந்தேகமாக பார்க்குறான். அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா சூப்பராகவே பண்ணியிருக்கா. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹீரோயின் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவனும் நான் இன்றைக்கி பெட்ரூமை யூஸ் பண்ணுறேன், பாட்டி தான் இல்லைல்ல, நீ கெஸ்ட் ரூமில் போய் தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் இங்கே ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ண மாதிரி ஹார்ட்லாம் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டு இதையும் பாட்டி தான் பண்ணாங்கன்னு சொல்லாத, இதை பாட்டி பண்ணுறது சான்ஸே கிடையாது அப்படின்னு ஹீரோயினை கத்துறான். கோவப்படாத, உண்மையாகவே இதை நான் பண்ணல, எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியாது, நான் வேணால் க்ளீன் பண்ணி தந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பாட்டி தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. பாட்டி அங்கே நிறைய ஆன்டிஸ் கூட போய் ப்ளே பண்ணிட்டு வந்து அந்த ஆன்டிஸ்ட்டு வந்து ஐடியா வாங்கிட்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளானும் அதில் ஒன்று தான். ஹீரோயின் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேருமே தவறி பெட்டில் விழுறாங்க. அப்போ அவனும் கிஸ் பண்ண போக இது குத்துன்னு நினைக்கிறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஓ நீ கண்ணாடியை சொல்கிறியா அப்படின்னு கண்ணாடியை கழுத்து வச்சுட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. பாட்டி ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே பிராண்டட் ஐட்டம். அதெல்லாம் வந்து ஹீரோயின்கிட்ட காமிக்க இவ்வளோ கிஃப்டா பாட்டி, நீங்கள் எதுவும் பேங்கை கொள்ளையடிக்க போயிட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. பாட்டி நீங்கள் என்ன மெடிசன் சாப்பிடல அப்படின்னு ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். இதெல்லாம் ஃபேக் தான், பாட்டி எப்பவுமே கொஞ்சம் சீன் போட ஆசைப்படுவாங்க, அதனால தான் பாட்டி உனக்கும் அதே மாதிரி ஃபேக்கான பிராண்டட் ஐட்டம் வாங்கி தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் டிசைனிங் தான் படிக்கிறேன், இது எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு ஹீரோயினும் ஹேண்ட்பேக் எடுத்து காமிக்கிறா. அதுதான் எங்கள் பாட்டியோட டேலண்ட்டு, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே ஃபேக்கை வாங்குவாங்க, அதுவும் கம்மி காஸ்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியே சீனை போடுவாங்க. இதை தயவு செஞ்சு என் பாட்டை மட்டும் சொல்லிடாத, அப்புறம் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு வர ஹீரோ சொல்ல சரின்னு அவனும் கேட்டுக்கிறான். அடுத்து பாட்டி வந்து உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயினும் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உனக்காக நான் நெக்ஸ்ட் மந்த் ஹாலுசினேஷன் வாட்ச் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வாட்சோட ரேட் மட்டுமே 50 மில்லியன். ஸோ இவங்க ஃபேக்காக தானே வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க, அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் அந்த வாட்ச் ஒன்று தானே இருக்கும், அப்புறம் ஹீரோவோட சேலரியில் ஒன்று தான் வாங்க முடியும்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை ஹீரோயினும் ஃபேக்கான வச்சு 8000 போல அப்படின்னு நினச்சிக்கிறா. அடுத்து ஹீரோயினுக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, ஸோ பாட்டி நான் உன் கூட வரேன்னு போகிறாங்க. ஹீரோ தான் காரை தூக்கிட்டு போயிருப்பான்ல, இவன் ஒரு ஃபுல், எத்தனை கார் அவன்கிட்ட இருக்குது, ஒரு காரை கொடுக்குறானா, பொய் சொல்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்கிறதுக்காண்டி காரை கூட விடாமல் பஸ்ஸில் ஒய்ஃப் அனுப்புகிறான் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கே ஹீரோயினோட பிரதர் வரான். அவளை பார்த்தது இங்கே பார்த்தியா, இந்த காரை அப்பா நேற்று தான் எனக்கு வாங்கி தந்தாங்க, இப்போ உனக்கு ஜெலஸாக இருக்கும்ல, அப்பா என்ன தான் கேர் பண்ணுறாங்க, உன்னை பற்றி அப்பாவுக்கு அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுதே அப்படின்னு பாட்டியும் பேரனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயினை மேரேஜ் பண்ணி கொடுத்து அதுலேருந்து வர டவுரி காசை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபேமிலியில் பேசியிருப்பாங்கல்ல. ஸோ பிரதரையும் இப்போ அதுக்காக உன்னை நான் இன்றைக்கே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுலேருந்து வர டவுரி காசை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். பாட்டியும் போயிட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவள் எங்கள் வீட்டு மருமக, என் பேரனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்ல நீ எப்படி எங்களோட பர்மிஷன் இல்லாமல் கல்யாணம் பண்ண அப்படின்னு அவன் கத்துறான். என் பேரனும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட எதுக்கு தான் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். பாட்டியை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் வேண்டாம், அதில் போய் உட்காந்தா போதும் அப்படின்னு 2 பேரும் அதில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போவும் விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் பக்கத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இப்போ அவன் வந்து பிரச்சனை பண்ணும்போது இப்போ அவனை தூக்கி போட்டு உதைக்கிறா. நான் என்ன சிமெண்ட் மூட்டை தூக்குனதெல்லாம் சும்மா நினச்சியா அப்படின்னு அவனுக்கு இப்போ செம்மையாக அடி விழுது. ஹீரோ ரொம்பவே லேட்டாக தான் வரான். ஆம்புலன்ஸ் நிற்கிறத பார்த்து பக்கத்தில் போய் பார்க்குறான். அங்கே அந்த மேன் தான் அடி வாங்கிட்டு கிடக்குறான். ஹீரோயின் தான் அவ்வளோ அடி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு அசிஸ்டண்ட்டும் அவளுக்கு தம்ஸ் அப் காமிக்கிறான். நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. அப்படியே நான் சீக்கிரமாக இருந்தாலும் எனக்கு இங்கே வேலை இருந்திருக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ சீக்கிரம் வந்து அவளோட ஹீரோயிசத்தெல்லாம் பார்த்துருக்கலாமே, எவ்வளோ அடையாச்சா தெரியுமா, சூப்பராக ஃபைட் பண்ணா அப்படின்னு ஹீரோயினை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ பார்ட்டியாக பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு இப்போ இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்வியூ எண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு அவசரமாக இருக்கா. ஹீரோவும் இன்டர்வியூலாம் எண்ட் ஆகலை, அதோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீ இப்போ போனால் கூட அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். இங்கே இன்டர்வியூ பண்ணல உள்ளவங்க எல்லாருமே எரிச்சலாக இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு. எல்லாம் பாஸோட ஆர்டர் ஆச்சே, அதனால் கேட்டு தான் ஆகணும்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்கிறாங்க. இன்டர்வியூ எண்ட் ஆனதுமே நீங்கள் நாளைக்கு கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டே ஒர்க்கில் அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு ஹீரோ வெளியின்னு பார்த்துட்டு இருக்கான். பாஸ் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டால் அவள் இந்த ஒர்க்கை சீரியஸாக தான் பண்ணுறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் எந்திரிக்க ஐயோ நான் ஓடணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தா இங்கே அசிஸ்டன்ட் வழியை மறைச்சிட்டு நிற்கிறான். அதுக்குள்ளே ஹீரோயினே வந்துட்டா.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும் டக்குன்னு அவன் கையில் அந்த ஃபைல் வாங்கிட்டு, உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குல்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறான். அசிஸ்டண்ட்டும் ஆமாம் ஆமாம் எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு கிளம்புறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நீ ஃபஸ்ட் டே ஜாயின் பண்ணியிருக்கல, அதான் நீ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்க வந்தேன், உனக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், எல்லா கொலீக்ஸுமே நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் உன் கூட என் பாஸ் சுற்றிட்டு இருக்காங்க. பாஸ் எல்லாரையுமே இப்படி தான் நல்லா பார்த்துப்பாங்களா? உனக்கு ரெண்ட்டுக்கு வீடு கொடுக்குறாங்க, எனக்கும் வேலை கொடுத்துட்டாங்க, இப்போ நீ பார்க்குற வேலையில அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் இப்படி தானா அப்படின்னு கேட்டால், ஹீரோ இல்லை என்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது தப்பாக இருக்குது, ஒருவேளை பாஸ்க்கு ஒன்று பிடிச்சிருக்கோ, இதை உடனே போய் கிளியர் பண்ணும் அப்படின்னு வேகமாக பாஸோட ரூமுக்கு போகிறா. பின்னாடி ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். டேபிளில் ஹீரோவோட ஃபோட்டோ பார்த்ததும் ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அப்போ இவன் உண்மையாகவே ஹீரோவை லைக் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் என் ஹஸ்பண்டை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால், இது என்னோட கடமை, நான் இதை இன்னுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் டென்ஷன் ஆகிடுறா. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அவன் என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தப்பான தாட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நாங்கள் 2 பேரும் கம்பெனியை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் நினைக்கிற தப்பு, நான் ஹீரோ மேலே உள்ள கன்சர்னில் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோவும் அவங்க என்னோட டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு வழியை கன்வின்ஸ் பண்ணால், ஹீரோயினும் போகும்போது இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதையும் எடுத்துகிட்டு போகிறா. ஹீரோ அங்கேயும் இங்கேயும் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறதை பார்த்துட்டு ஒரு இன்டர்ன் ஹெச்ஆர்கிட்ட கேட்குறா, இது யார் அப்படின்னு. இவளும் உங்களே மாதிரி ஒரு இன்டர்ன் தான், பாஸ் தான் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பொண்ணு யாருன்னா கம்பெனி வைஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணு. இவன் எதுக்கு இங்கே ஜாயின் பண்ணியிருப்பான்னா, ஹீரோக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, ஸோ அவனை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் பாஸோட ஒய்ஃப் ஆயிடுவேன் அப்படிங்கிற பிளானில் தான் அவள் இங்கே வந்திருப்பா. ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி, அவள் வளர்க்குற நாய்க்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு, அதில் இந்த நாயால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ரிப்போர்ட்டில் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு வந்திருக்கா அப்படின்னு ஹீரோயினும் ஷாக் ஆகி கேட்டுட்ருக்கா. இதை கேட்குற ஹீரோ, என்ன இவளால் குழந்தை பெற்றுக்க முடியாதா அப்படின்னு அவனுக்கும் ஷாக்காக இருக்குது. அந்த நாய்க்குட்டியே ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வாங்கியிருப்பாங்க. வளர்க்குறது அவளோட ஃப்ரெண்டு, ஸோ குட்டி போட்டால் ஹீரோயின் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்திருப்பா. அதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இனி இதில் குட்டி போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன, எனக்கு நான் என்னொன்னா நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்ன காசு கொடுத்து வாங்க போறியா அப்படின்னு ஷாக்கில் ஹீரோ காரையே ஸ்டாப் பண்ணிட்டான். ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒன்று காசு கொடுத்து வாங்கியிருக்கா, அதே மாதிரி நானும் ஒன்று காசு கொடுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டு வாங்கினதே தப்பு, நீ இதுக்கு போலீஸ்க்கு தான் கால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். என்ன இது, இதுக்கே போலீஸை கால் பண்ணும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்க போகிறேன், நீ கவலைப்படாத, நான் சீப்பான ஒன்றையே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சீப்பானது எனக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டே இப்படி காசு கொடுத்து வாங்குறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஆர்கியூ பண்ணுறான். என்னோட காசில் நான் வாங்குறேன், உனக்கு என்ன அப்படின்னு ஹீரோயினும் கோவப்படுறா. வீட்டுக்கு வந்து அந்த அப்செட்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டி வேற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, சாப்பிடுவாங்க, என்னோட கொள்ளு பேரை ஆண்ட வேலை தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால ஹெல்த்தியாக சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளே ஆல்ரெடி அப்செட்டில் இருக்கா, இதில் பாட்டி வேற ப்ரெஷர் கொடுக்குறாங்களே அப்படின்னு பாட்டிக்கிட்ட போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்னால் அப்பாவாக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இதை பாட்டி எதிர்பார்க்கல. ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதில் உன்னோட விருப்பம் தான் முக்கியம், நீ என் பேரன் கூட இருன்னு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ ஓகே சொன்னா நாளைக்குள்ளே அவன் கூட டிவோர்ஸ் வாங்கிக்கோ, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க ஹீரோயின்ட்ட. அவளும் எனக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது, என் ஹஸ்பண்டை இதுக்காகலாம் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். என்ன இது, இவளுக்காக நான் பேசினா அவள் என்ன பாவம் போல பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாட்டி வேற அந்த மேட்டரை சும்மா விட மாட்டாங்க. நீ உன்னால் முடியாதுன்னு சொல்கிறல, அந்த ரிப்போர்ட்டில் என்கிட்ட அனுப்பு, நானும் டாக்டருக்கு அனுப்பி இன்னொரு டைம் செக் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதான் சரிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்காக நான் பேச போனால் என்ன எப்படி மாற்றுறாங்களே அப்படின்னு இப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஃபேக்காக சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ண சொல்கிறான். அவனும் அதே மாதிரி பிரிண்ட் போட்டுட்டு இருக்கும்போது இப்போ அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணு வரா. அவன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்றா. பாஸால அப்பாவாக முடியாதா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. அதே நீ பார்க்குற அப்படின்னு அவ கையிலேருந்து பிடிங்கிட்டு, பாஸ்க்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, பாஸ் ஒய்ஃப்க்கு தான் பிரச்சனை, அதனால பாஸ் இந்த மாதிரி ஃபேக்கை ரெடி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அவளுக்கு மேரேஜ் ஆனது அடுத்த ஷாக்கு. மேரேஜ் ஆயிடுச்சா, அப்போ அவளோட ஒய்ஃப் யார் அப்படின்னு கேட்கும்போது, அது ரொம்பவே சீக்ரெட், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் எப்படி பண்ணுறான், ஆல்ரெடி ஹீரோக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, அப்புறம் எப்படி நான் அவனை கரெக்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் ஹீரோ பின்னாடி சுற்றுற பொண்ணு கதையை முடிக்கணும், அப்புறம் அவளோட ஒய்ஃப் மேட்ரை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின்ட்ட போய் பேச போகிறான். நம்ம 2 பேரும் ஒரே டீம் தான் அப்படின்னு இன்ட்ரோ ஆகிட்டு, நான் வைஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஓ நீங்களும் கனெக்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்தீங்களா, நானும் அப்படி தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் போய் பேச போகிறா. என்ன கனெக்ஷன், எனக்குலாம் நிறைய டேலண்ட் இருக்குது, அதை வச்சு தான் நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தேன், அப்புறம் இங்கே நான் வைஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணு, அதனால நீ என்னோட பேச தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ஆர்டர் போடுறா. வைஸ் பிரசிடென்ட் உன்னோட அப்பா தானே, நான் எதுக்கு ஓம் பேச்சு கேட்கணும் அப்படின்னு அங்கேயே 2 பேருக்குள்ளேயும் முட்டிக்குது.
கம்பெனிக்கு முக்கியமான கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கோஆப்ரேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங். அதில் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளைண்ட்டுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ ஹீரோயினே என்னோட பிளானை பார்க்குறீங்களா அப்படின்னு யூனிக்கான ஒரு ஐடியா சொல்கிறா. பாட்டி நிறைய ஐட்டம் இவளுக்கு ப்ரெசென்ட்டாக கொடுத்துருப்பாங்கள்ல, அது எல்லாம் ஏன்ஷியன்ட் ஐட்டமாக இருக்கும். ஸோ அதை பேஸாக வச்சு டிசைன் பண்ணால் இப்போ அது யூனிக்காகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த ஐடியா கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பாட்டியோட ஹாபி இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது, அதனால் எனக்கும் அதை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. எனிவேஸ் எல்லாம் ஃபேக்காக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. வைஸ் பிரசிடெண்ட்டோட பொண்ணு உங்ககிட்ட அவ்வளோ கலெக்ஷன் இருந்தால் என்கிட்ட ஏன் காமிக்கக்கூடாது, கிளைண்ட்டும் அதை பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் எதுக்கு, அவங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொன்னால் கிளைண்ட்டுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இது என்னடா சோதனையாக போச்சு, இவனெல்லாம் கொண்டு போய் காமிச்சா ஃபேக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு நான் வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அப்போ தான் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி மீட்டிங்கில் உங்களோட ஐட்டம்ஸ் பற்றி நான் கொஞ்சம் பெருமையாக பேசிட்டேன், அதனால எல்லாருமே அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. எனிவேஸ் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒழிச்சு வச்சுருங்க, கேட்டால் லாக்கரில் வச்சேன், பாஸ்வேர்டை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறா. பாட்டிக்கு கலெக்ஷனை பற்றி பேசுறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் உள்ள மொத்த கலெக்ஷனே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க பட்லர்கிட்ட. இதுவும் பத்தாது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட உள்ள ஆன்டிக் பீஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வாங்க, என்னோடய வீட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கேட்க எல்லாருமே கொண்டு வராங்க. ரேக் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாமே சூப்பராக பக்காவாக அடுக்கி வச்சுட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, சாவியை மறந்துட்டேன், அதனால வீட்டில் யாரும் இருப்பாங்களா எனக்கு தெரியல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கா. டோரை நாக் பண்ணால் தெரிய போகுது அப்படின்னு டோரை நாக் பண்ண இப்போ பாட்டி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பாட்டி எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சிக்னல் கொடுக்க ஹீரோயினும் பீஸ்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறா. இது என்ன ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து மொத்தமாக பாட்டி வந்து இறக்கிட்டாங்களா அப்படின்னு ஹீரோயினும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. நிறைய கலெக்ஷன் இருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. பீகாக் ப்ரோச் அது இது நிறைய வச்சுருக்கா. நம்ம மொத்த கம்பெனியில் பாதியை கொடுத்தா தான் இங்கே உள்ள எல்லா ஐட்டம்ஸையும் வாங்க முடியும், அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரிஜினலாக இருக்கும், இதெல்லாம் ஃபேக் தான் அப்படின்னு அவ சொல்கிறா. இந்த பீகாக் ப்ரோச் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இது ஒரிஜினல் தான், இது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, அதான் உனக்கு ஆன்டிக் பீஸை பற்றின நாலேஜும் அன்பீட்டபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பாராட்டுறாங்க. சூப்பர், கிளைண்ட்டே ஏமாத்தியாச்சு, பாட்டி அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபேக்கை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அந்த பொண்ணு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பெட்ரூமுக்கு போகிறா. அங்கே ஹீரோட ஃபோட்டோ இருக்குது. ஹீரோயின் வீட்டில் எதுக்கு பாஸோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்க பாட்டி வராங்க. என் பேரனோட ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் பேரனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ வேறு எந்த பிளானும் வச்சுக்காத, ஹீரோயின் தான் என் பேரனோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவளுக்கும் புரியுது, ஹீரோயின் தான் பாஸோட ஒய்ஃபு, இந்த பாட்டி பாஸோட பாட்டி, அதான் இவ்வளோ ஐட்டம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. நான் எதையும் கேட்க விரும்பலை, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம், ஹீரோயின் உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவகிட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹீரோவால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு பாட்டி சொல்ல, அதுதான் போய் ஹீரோயினுக்காக பாஸ் போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வரா. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட கேட்க, பாட்டி உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட, நீ பாட்டிக்கிட்டே எவ்வளோ பெரிய போய் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உன் இடத்துல இருந்தா நான் இப்போவே ஹீரோ டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன், அப்புறம் ஒன்றால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்டு கத்துறாங்க. அவளுக்கு இப்போ வாமிட்டாக வருது. என்னாச்சுன்னு பாட்டி அவளை பார்க்குறாங்க. மேபி அதிகமாக சாப்பிட்ருப்பேனா இருக்கும் பாட்டி, இவ சொல்கிற மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு அவளும் கன்ஃபியூஸ் ஆகிட்டா. இது பாட்டியோட சேவிங்ஸ், இது ஃபுல்லாக நீயே செலவு பண்ணிக்கோ, இவளுக்கு குழந்தை பிறந்தாலும் பிறக்காட்டி இவ தான் என்னோட பேத்தி, அப்புறம் உனக்கு இங்கே வேலை கிடையாது, 2 பேரும் கோ ஒர்க்கர்ஸுங்கிறதுனால தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன், ஒழுங்காக பேரையில் போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு அவளை திட்டி விட்டுறாங்க. அவள் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, உனக்கு குழந்தை பிறக்காதனால நான் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க. இது என்னடா புது ரூமராக இருக்குது, எவன் கிளப்புனான்னு தெரிலையே அப்படின்னு ஹீரோ வந்தது ஹேண்ட்ஸ் அப், உண்மையே நீயே ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கன் பாயிண்டில் வைக்க, அவனும் எல்லாம் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு, நான் தான் லூ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல வர, அதான் எனக்கு தெரியுமே நீ அவரோட டிரைவர், வேற ஒரு மேட்ரு நீ என்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணு ஜியோனிங்கை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் ஜியோனிங்கா அது யாருன்னே தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறான். உங்கள் கம்பெனி வைஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணு, அவள் தான் உன்னை ரொம்பவே பாசமாக பிரதர் லோன் கூப்பிட்றா, அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறா, நீ கவலைப்படாத, உன்னால் முடியாதுன்னு நான் சொல்ல அப்படின்னு சொல்ல, என்னால் முடியாதா அப்படின்னு ஹீரோ கேட்குறான்.
ஆமா நீ தானே எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்ட அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்டு நாய்க்குட்டி கூட வரா. ஹீரோவை பார்த்துட்டு இதான் அந்த ஓல்டுமனா ஹேண்ட்ஸமாக தான் இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஹாய் சொல்றா. என்ன நாய்க்குட்டி இங்கே கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நேற்று தானே டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தது குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு, அதனால தான் உங்ககிட்ட காமிக்கலான்னு கூட்டு வந்தேன், நீ அதை நினச்சி எதுவும் ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை கொடுக்குறா. ஓ அப்போ நேற்று சொன்னது நாய்க்குட்டியை பற்றி தானா, நான் தான் தப்பா நினச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. உன்னோட ஹஸ்பண்ட் நல்லாவே ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ கூட ஒரு பொண்ணு அவனுக்காக சண்டை போட்டு போயிருக்கான்னு சொல்ல, லாஸ்ட் டைம் பாஸ் இந்த டைம் கோவம் இருக்கிறா. எனக்கு அந்த பாஸ் மேலே நல்ல ஒப்பீனியனே இல்லை, நீ அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, அவன்கிட்ட இதுக்கு கேர்ஃபுல்லாகவே இரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா. எனக்கும் அப்படி தான் தோணுது, அவன் பெருவிட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே உள்ள ஹீரோ தான் ரியல் பாஸு. ஸோ பாஸ் அப்படிலாம் கிடையாது, பாஸ் நல்ல மனிதர் அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இல்லவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதான் கரெக்டு, நீ எங்கே டிரைவராக ஒர்க் பண்ணுற, உன் மேலே பாஸ்லேருந்து எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, இதுக்கு காரணம் பாஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஃப்ரெண்டும் லூ குரூப்போட ஒரு சப்சிடரி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட கஷ்டத்தை அவள் சொல்கிறா. நாங்கள் டெய்லி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதுக்கு தெரியுமா, சேவில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எந்திரிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் எங்கள் மேனேஜருக்கும் அவரோட செக்ரட்டரிக்கும் அஃபேர் இருக்குது, அவங்க மட்டும் ட்ரிப்பாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இதில் அந்த 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குது, எங்கள் பாஸ் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனிவேஸ் பாஸ் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும், ஸோ பாஸ் தப்பு, அதனால இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது, எங்களுக்கு என்ன ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ஸோ அதுக்கு நான் மறுபடியும் 1 மந்த் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குது, அதனால அது வரைக்கும் நீ நாயை பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் கையில் ஒப்படைக்கிறா. ஹீரோயின் வழியன்னு போகும்போது, நீ வாமிட் எடுத்துன்னு சொன்னல, அதனால எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு ப்ரெக்னன்சி கிட்ட கொடுக்குறா. அவளும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறா, பாசிட்டிவ்னு வருது. பட் இதை யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறதுங்கிறது தெரியல. ஹீரோ வேறு ரொம்ப நேரமாக ஹீரோயின் உள்ளே போயிட்டு வரலேன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். அவளும் கார்டை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு போக போகிறா. ஹீரோவில் ஸ்டாப் பண்ணிட்டு, உன்கிட்ட யாராவது ஒயிட்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா நீ கோவப்படுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் என்னையே பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்குறான். எனிவேஸ் இதை டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு, நான் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன், அதனால மற்றவங்க என்கிட்ட போய் சொன்னாலும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ எப்படி இவர்கிட்ட என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ அதை டிலே பண்ணுறான். ஹீரோட பேரண்ட்ஸ் அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன இவன் மேன்ஷன்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன வீட்டில் வந்திருக்கான் அப்படின்னு திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோயினை பார்த்து தான் அவங்களுக்கு சந்தோஷமாயிருது, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ இது குட்டி வீடாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது, அவன் ஒய்ஃப் கூட இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மான்னு கூப்பிட்டதை வச்சு ஹீரோட அம்மாவும் ஜாலியாக இருக்காங்க. அடுத்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நானும் ஹீரோ ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம், நான் லூ குரூப்பில் டிசைனராக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ டிசைனர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற, இது ரொம்பவே இன்ஜஸ்டிஸ், நீ என் வீட்டு மருமக, உனக்கு இந்த பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க, அவன் வரட்டும் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மா அப்பா பார்த்து ஷாக் ஆகிட்டான். என்னம்மா சொல்லாமல் வந்திருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நீ கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட சொல்ல, அதான் பார்க்க வந்தோம், அப்புறம் என்ன உன் ஒய்ஃபை டிசைனராக வச்சுருக்கியா, இது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாங்க. ஹீரோயின்ட்டே நீ போ, நான் கொஞ்சம் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஃபேமிலிக்குள்ளே என்ன சீக்ரெட், அவளும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு போக டைம் ஆகுதுல்ல, ஸோ நீ ஃபஸ்ட்டு போய் ரெடியாக அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி விடுறான். அப்பா கிட்டே இப்போ மண்டேல அடி வாங்கின கதையிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கின கதை வரைக்கும் ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சிட்டான். அப்போ நீ உன் ஒய்ஃப்ட்ட போய் சொல்லி வச்சிருக்க, நாங்கள் உன்னை அப்படியே வளர்த்தோம், அவள் இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுவா, ஸோ செல்ஃப் எஸ்டீம் எல்லாருக்குமே முக்கியம், அவள் ஹர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீயே அவட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே சர்வன்ட்ஸ் இல்லாததுனால அம்மா அப்பா தான் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் பண்ணி வச்சுருக்க வேலையை பார்த்தீங்களா, க்ளீனிங் கூட ஆள் இல்லாமல் நம்மளே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன, ஹீரோயின் போனப்புறம் ஆளை கூப்பிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு அப்பாவும் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைம் அங்கே ப்ரெக்னென்சி கிட்ட பார்த்ததும் ஹஸ்பண்ட் கிட்டேயும் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயசில் உனக்கு இது தேவையா அப்படின்னு அப்பா வெக்கப்பட்டு இருக்காங்க. ஒழுங்கா பாருங்க, கீழே ப்ரெக்னென்சி கிட் கிடக்கு அப்படின்னு அதை காமிக்க, அதுலேயும் டபுள் லைன் இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் தான் கன்சீவாக இருக்கிறாங்கிற மேட்டர் தெரியுது. அப்போது ஹீரோக்கு தெரியாதா, அவள் வேற வேலைக்கு போயிருக்கா, சீக்கிரம் அவளை போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க, ஹீரோயினுக்கு இப்போ நல்ல ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு அப்பாவை அனுப்பி விடுறாங்க. கம்பெனியில் ஜியோனிங் போயிட்டு ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் நீ எதுக்கு ரொம்ப நேரமாக இங்கேயும் நின்றுட்டு இருக்க, உன்னோட பிளேஸ்க்கு போக வேண்டியதானே, இப்படி நிற்கிறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு திட்டினாலும் அவள் போக மாட்டேங்கிட்டா. இப்போ தண்ணி குடியேன் அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவன் மேலே கொட்டி விட்டுறா. சாரின்னு சொன்னால்
ஹீரோயின் எனக்கு 300 அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறான். அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. உன்னோட சாரிக்கெலாம் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, எனக்கு காசு தான் வேணும், நீ காசு தரையா இல்லைன்னா கத்தவா, இவன் மேலே தண்ணி கொட்டிட்டா அப்படின்னு கத்துனது, நீ வாய விடுமா, நான் காசே அனுப்பிடுறேன் அப்படின்னு மணி சென்ட் பண்ண பிறகுதான் ஹீரோயினும் வாஷ்ரூமுக்கு போகிறா. அந்த கேப்பில் ஹீரோயினோட கம்ப்யூட்டரில் இவ இது வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவளோட அப்பா சொல்லியிருக்காங்க, சீனியர் ஆஃபீஸரில் ஒருத்தங்கள ஹீரோ ஃபயர் பண்ணிட்டானே, அதுக்கு என்ன காரணம்னா அவன் இந்த மாதிரி கம்பெனி ப்ராஜெக்டை திருடி வெளியே விற்றுருப்பான். அதே மாதிரி தான் கமர்ஷியல் திருட்டு ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. அதான் அவனோட பாட்டம் லைன். அதை யார் டச் பண்ணாலும் அவன் யாருன்னு கூட பார்க்க மாட்டான், கம்பெனியை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் பேர் இதில் மாட்டும்போது கண்டிப்பாக அவளை லூ ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் இந்த வேலையை பார்ப்பா. அதே மாதிரி ஹீரோயின் கம்ப்யூட்டரில் இருந்தால் இந்த டிசைன் வெளியே லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாருமே அவளை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்வைசரும் இப்போ செக்யூரிட்டியை கூப்பிட்டு வந்து ஹீரோயினை இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மேட்டரை சொல்கிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க பாரு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட அவனுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு அப்பா வேறு அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர்வைசர் வந்து கம்பெனியோட டிசைனை வெளியே லீக் பண்ணிட்டாங்க, அந்த எம்ப்ளாயியை பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்பாவும் உள்ளே இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. அங்கே ஹீரோயினை பார்த்ததும் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, கையை விடுங்க அப்படின்னு அவங்களுக்கு திட்டு விழுது. ஹீரோயினும் அவங்கள பார்த்து அப்பான்னு சொல்ல என்னது அப்பாவா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாங்க. நீ எதுக்கு பாஸோட சேரில் உட்காந்துருக்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறா. அது அப்பா அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அதனால நான் இந்த பக்கம் உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இருந்தாலும் இது பாஸோட சேரில், பாஸ் பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்கள்ல, அப்புறம் இன்னைக்கு பாஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, பாஸை காணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அது வந்து அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல அப்படின்னு டைவர்ட் பண்ணுறான். ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, நான் உனக்கு லீவ் தரேன், நீ இனி வீட்டில் இருந்தால் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் எப்படி எனக்கு லீவ் தர முடியும், அப்புறம் இங்கே டிசைன் வேறு வெளியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன லீக் ஆனால் ஆகிட்டு போட்டு, ஜஸ்ட் ஃபியூ டிசைன், கொஞ்சம் மில்லியன் லாஸ் ஆகும் அவ்வளோ தானே, அதுக்குலாம் பார்க்க முடியுமா, இங்கே எங்களுக்கு பேர் குழந்தை வரப்போகுது அப்படின்னு அப்பா எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. ஹீரோவும் அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதனால அதை பற்றிலாம் திங்க் பண்ணாத, நாங்கள் பாஸ்கிட்ட பேசிக்கிறோம், நீ இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் கொஞ்ச நாள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுனா அப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கான். அது ஓகே, நான் இப்போ கொஞ்சம் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதனால அப்பாவும் வெளியே போகிறாங்க. ஹீரோயின் அந்த இன்ஃபர்டிலிட்டி மேட்டரை பற்றி தான் பேச வரா. எனக்கும் அது தெரியுது, ஆக்சுவலி நான் அது போய் தான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபஸ்ட்டு ஒன்றால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதுவும் கோவம் இல்லையே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, நீ எனக்காக தானே பண்ணியிருக்க, அதனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்குமே பேபி பிறக்க போதும் ஜாலியாக இருக்குது. ஹீரோ நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் உன்னை செக்கப்புக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு டேடியாக போகிறது நினச்சி செம ஜாலியாக இருக்குது. இந்த குழந்தைய ரொம்பவே எதிர்பார்த்தது யாரு, அவனோட பாட்டி தானே. ஸோ பாட்டிக்கும் உங்கள் கொள்ளு பேர குழந்தை ஆன் த வேல இருக்குது அப்படின்னு மெசேஜ் போட பாட்டி தன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை போட்டு காமிக்கிறாங்க. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் சீக்கிரமே வீட்டுக்கு போனோம் அப்படின்னு பாட்டியும் கிளம்புறாங்க. வெளியே வந்து அங்கிள் கிட்ட ஜியோனிங் போயிட்டு பேசுகிறா. நீ யாரு அப்படின்னு அங்கிள் கேட்குறாங்க. அங்கிள் நான் தான் வைஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணு, நான் கூட சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் என்ன தூக்கியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. சரி நீ இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா, ஆமாம் அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கம்பெனியோட டிசைனை ஹீரோயின் லீக் பண்ணிட்டா, நீங்கள் அவளெல்லாம் நம்பாதீங்க, அப்புறம் ஒரு டாப் சீக்ரெட் இருக்குது, அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாதா அப்படின்னு சொல்ல அங்கிளும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ உடனே ஹெச்ஆரை கூப்பிட மேனேஜரும் வந்துட்டான். ஹீரோயினை தான் ஃபயர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. கனெக்ஷனை வச்சு இங்கே யாரையும் இனி ஹையர் பண்ணக்கூடாது, அப்புறம் நீங்கள் ஒழுங்காக இன்டர்வியூ நடத்துறீங்களா இல்லையா, சும்மா யார் வேணால் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் திட்டுறாங்க. ஜியோனிங்கும் ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இன்டர்வியூ நடத்தணும், அப்போ தான் இந்த மாதிரி ஆடு கோழியெல்லாம் உள்ளே வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவ்வளோ ஃபயர் பண்ண அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் அவளுக்கு புரியுது என்னை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னு. அங்கிள் அப்படின்னு வந்தால் ஒழுங்காக ஓடி போயிரு, அப்புறம் அப்பா நினச்சாலும் உனக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்னு திட்டினதும் அவளும் பயந்து போகிறா. செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஹீரோனோட அப்பா அவளை பார்த்துட்றாங்க. ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நீங்கள் நல்லா உங்கள் பொண்ணை வளர்த்துருக்கீங்க, கல்யாணம் வேணான்னு வீட்டை விட்டு ஓடி போனால் இப்போ கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு உள்ளே போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளியே வந்து பார்க்கும்போது அப்பா நிற்கிறாங்க. சரி தள்ளி போகலன்னு பார்த்தா ஒட்டுமொத்த ஃபேமிலி இங்கே தான் நிற்கிது, ரவுண்ட் கட்டி நின்றுட்டு. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, இங்கே யாரையும் கான்டாக்ட் பண்ணல, உன் தம்பி இவ்வளோ அடி அடிச்சிருக்க, இப்போ நீ ப்ரெக்னென்ட் ஆகிற இருக்கியா அப்படின்னு ரிப்போர்ட் பிடிங்கி பார்க்குறாங்க. தம்பி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால டவுரியை பற்றி கேட்குறாங்க.
உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீ சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணியிருக்க, ஃபேமிலிக்கு நீ டவுரி கொண்டு வரவே இல்லை, பிரைட் ப்ரைஸுங்க அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் நோ கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, என்னது கிஃப்டே கிடையாதா, கிஃப்ட் இல்லைன்னா அவனை எதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, ஒழுங்கா இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு வந்த பிறகு நாங்கள் சொன்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அப்போ தான் எங்களுக்கு டவுரி கிடைக்கும் அப்படின்னு அவளும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் அங்கேயே பார்க்க, இவ என்னோட பொண்ணு தான், இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு அவளுக்கே தள்ளி விட்டுறாங்க. அங்கே ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண, நீ தான் அவளோட ஹஸ்பண்டா, நீ என் பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்க, எனக்கு 1 மில்லியன் டவுரி வேணும் அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. தம்பியும் என்னப்பா 1 மில்லியன் தான் பத்தாது, என் மூஞ்சில் எவ்வளோ காயம்பட்டிருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் டிமாண்ட் வைக்கிறான். இல்லை, என் ஹஸ்பண்ட் ஒரு டிரைவர் தான், அதனால அவனை ரிச்சுன்னு நினச்சி காசு கேட்காதீங்க, எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ரிச் இல்லைன்னா அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஒன்றுக்கு உதாவது ஆளை போய் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு அவளை திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்டெப் மதர் வேற, நாய் குட்டி போட்டால் நாய் தானே பிறக்கும், அதே மாதிரி உங்கள் அம்மா பொண்ணு நீயும் அப்படி தான் இருப்ப, உனக்கு மணிக்கு வேல்யூ கொடுக்கவே தெரில, இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்க, ஒழுங்கா இப்போவே டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின்ட்ட ஓம் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது அவளை டச் பண்ணீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு கையை நீட்ட, இப்போ கையை திருக்கி விட்டுறான். அவனுக்கு ரொம்பவே வலிக்குது. ஒரு டிரைவராக இருந்துட்டு நீ இந்த வருத்து வரியா, உனக்கு இப்போ ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு லூ குரூப் வைஸ் பிரசிடென்ட்டோட பையனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் அவளை மேரேஜ் பண்ணுறதுக்காக கேட்டு வந்திருப்பான் ஆல்ரெடி. இப்போ அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லு, ஹெல்ப்புக்கு ஆட்களையும் கூப்பிட்டு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தம்பியும் கால் பண்ணி ஆட்களோட வர சொல்கிறான். ஹீரோயின் கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம வேணால் போலீஸுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் இல்லை, லூ குரூப் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இப்போ அவளை தூக்கிட்டு போக, தைரியம் இருந்தால் இங்கே நில்டா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. யார் வந்தாலும் சரி, நான் எமர்ஜென்சி ரூமில் தான் இருப்பேன், அங்கே வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு ஹீரோ உள்ள போய் அவளோட காயத்துக்கு மருந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். புது மாப்பிள்ளையும் வந்தாச்சு. தம்பி போயிட்டு, என் சிஸ்டரை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன், பட் இங்கே ஒரு டிரைவர் இருக்கான், அவன் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா அப்போவே நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணியிருப்பேன், நீங்கள் உங்கள் ஆட்களை வச்சு அடித்து ஹீரோயினை தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்காவோட ஃபேஸ் கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு தான் எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனிவேஸ் ஒரு மேன் தானே, நான் ஈஸியாக அடித்து போட்டு தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு உள்ளே போக போகிறான். அந்த டைம் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நிற்கிறான். நீ மிஸ்டர் லூவோட அசிஸ்டன்ட் ஆச்சே, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அவன்கிட்ட கேட்டால், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, பட் நீ அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, போனால் நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவையே இப்படி சொல்கிறான், ஒருவேளை உள்ள பெரிய ஆள் யாரும் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் பயப்படுறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ள ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்கான், இவன் போய் சொல்லிட்டு இருக்கான், இவன் பேச்சு நம்பாதீங்க அப்படின்னு ஹீரோனோட ஃபேமிலியிலேருந்து சொல்கிறாங்க. ஸோ டிரைவர் தானே, அதுக்கே நீ இவ்வளோ சீன் போடுற, அப்புறம் நான் உங்கள் கம்பெனி வைஸ் பிரசிடென்ட்டோட பையன், அது ஞாபகம் இருக்கட்டும், எனக்கு தான் உன்னோட பவர் அதிகம் அப்படின்னு ரூம்குள்ளே போக போகிறான். அதில் 2 டீம் கிடையிலே சண்டை நடக்குது. புது மாப்பிள்ளைக்கு தான் நிறைய காயும், நீ என்னையே அடிச்சிட்டல, எங்கள் அப்பா வரட்டும், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிகிட்டு இருக்கான். உங்கள் அப்பா வரட்டும், உங்கள் அப்பா ஒன்று பெற்றதுக்காக இன்னைக்கு ரொம்பவே ரெக்ரெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்பா வந்து தான் அடுக்கடுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க என்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்களே, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட ஃபேமிலியே ஓகே சொல்லிட்டாங்க, நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தால் இந்த அசிஸ்டன்ட் என்னை போட்டு அடிச்சிட்டான்ப்பா, என்னை நீல் டவுன் போட சொல்லி சாரி கேட்க சொல்கிறான், நீங்களே என்னென்னு கேளுங்க அப்படின்னு போட்டு கொடுக்க, இப்போ அப்பாவும் அசிஸ்டன்ட்கிட்ட நீங்கள் எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் உங்கள் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாதா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். என்ன இவன் இவ்வளோ ரூடாக பேசுகிறான், உள்ளே அப்படி யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்பா உள்ள ஒரு டிரைவர் தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த அசிஸ்டண்டோட ரிலேட்டிவாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இவன் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறான். ஹீரோயினோட ஃபேமிலியிலையும் அந்த மேனெல்லாம் 1 மில்லியன் கூட தர முடியல, ஒரு டிரைவர் தான், சும்மா இவன் தான் சீனை போட்டுட்ருக்கேன், இவனெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வைஸ் பிரசிடென்ட் சொல்ல, நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுற டைம் உங்களோட குட் டேஸ் எல்லாம் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ டோரை ஓப்பன் பண்ண போகிறான். எனிவேஸ் இனி உங்கள் பிரச்சனை அப்படின்னு அசிஸ்டண்ட்டும் விட்டுறான். டே உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் வெளியே வாடா, எங்கள் அப்பா வந்துட்டாங்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு இவன் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கான். உள்ள ஹீரோனும் வெளியே பெரிய சத்தமாக இருக்கே, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். அதெல்லாம் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ வெளியே வரான். ஹீரோவை பார்த்ததும் வைஸ் பிரசிடென்ட் நடுங்கிட்டு இருக்காங்க. பட் பையன் மட்டும், பாத்தியா எங்கள் அப்பா கோவத்தில் இருக்காங்க, அவ்வளோ கோவம், இன்னைக்கு ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க, ஒழுங்காக ஹீரோன்னு என் கூட அனுப்பிடு, இல்லைன்னா கை தனியாக கால் தனியாக பேரும் பார்த்துக்கோ அப்படின்லாம் மிரட்டிகிட்டு இருக்கான். உங்கள் அப்பா ஒன்றும் கோவத்தில் நடங்கல தம்பி, பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா ஏன் பயப்பட போகிறாங்க, எங்கள் அப்பா லூ குரூப்லேயே பவர்ஃபுல்லான பர்சன், அவங்க தான் 7 பவர்ஃபுல்லான ஆள், அவங்க எதுக்கு பயப்பட போகிறாங்க, அப்பா என்னன்னு கேளுங்கப்பா, ஏன்ப்பா நடுங்கிக்கிட்டே இருக்கீங்க, கேளுங்கன்னு கேட்டால்
சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்டயும் சாரி கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஏன்ப்பா சாரி கேட்கணும்? அவன் ஒரு டிரைவர், அவன்கிட்ட ஏன் சாரி கேட்கணும்? அவன் ஒரு லோ லைஃப் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், லோ லைஃப் அவன் கிடையாதா, நம்ம தான், அது என் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீல் டவுன் போடுறான். நீ தானே சொன்ன ஓ சிஸ்டர் யாரையும் ஒரு மேனை மேரேஜ் பண்ணிக்கிட்டானே, இப்போ வந்து அந்த மிஸ்டர் ப்ளூன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தம்பிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. வைஸ் பிரசிடென்டோட பையனுக்கு இது பெரிய ஷாக்கா இருக்கு. எல்லாரையும் நான் டிரைவர் தானே சொன்னாங்க, எப்படி இவர் உங்க பாஸ் ஆனாரு அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நிறைய ஹிண்ட் ஒன்று கொடுத்தேன், நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல இப்போ அவனும் நீல் டவுன் போட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். நீ உன் பையனை ஒழுங்காக வளர்க்கல, அதனால பெட்டர் கம்பெனியை விட்டு போயிட்டு உன் பையனை ஒழுங்காக வளர்க்குற வேலையை பாரு அப்படின்னு அவன் கம்பெனி பொசிஷன்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இது எல்லாம் ஒன்றால் தான் உனக்கு இருக்குடா அப்படின்னு பையனை எழுதிட்டு போகிறாங்க. அடுத்து ஹீரோயினோட ஃபேமிலி. ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி அவங்களையும் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்களா, எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் முன்னாடியே நான் பாஸ் மாதிரி ஆக்ட் பண்ணனா, ஸோ அவங்களும் பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உன்னோட ஃபேமிலி நேமும் லூன்னு வருது, உங்கள் கம்பெனி பேரும் லூ குரூப், ஸோ ஈஸியாகவே எல்லாரையும் ஃபுல் பண்ணியிருப்பல அப்படின்னு கேட்டால் இல்லை, அதை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணேன், அதுக்கெலாம் எனக்கு ரிவார்ட் தர மாட்டியா அப்படின்னு கிஸ் கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் கிஸ் கொடுக்காம அப்படியே ஒரு ஸ்டாலுக்கு சாப்பிட கூப்பிட்டு போகிறா. இதான் ரிவார்டா அப்படின்னு கேட்டால் சின்ன வயசில் எங்கள் அம்மா இங்கே தான் சாப்பிட கூப்பிட்டு வருவாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. அது கூடவே ட்ரிங்க்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கா. ஹீரோக்கு அதை பார்த்து டெம்டிங்காக இருக்குது, அவன் தான் குடிக்கவே மாட்டான்ல, ஸோ அதை எடுத்து கடகடன்னு குடிச்சு அவன் மட்டையாயிட்டான். ஸோ ஹீரோயின் பில் பே பண்ண போகிறா, ஒன்றுமே சாப்பிடல, ஒரே ஒரு கிளாஸ் ட்ரிங்க் மட்டும் தான். ஸோ என்ன அதுக்குள்ளே மட்டி ஆயிட்டானா அப்படின்னு அங்கே உள்ள பாஸ் கேட்குறாங்க. இல்லை, அவன் ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன் இழுத்துட்டு போகிறா. ரொம்பவே ஹெவியாக இருக்கானா, ஸோ ஹெல்ப்புக்கு தான் ஆளை கூப்பிடணும் அப்படின்னு செல்ல எடுத்தா, நீ பிரதர் ஜூக்கு கால் பண்ணு, அவன் வந்து நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போவான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ குடிச்ச போதையில் பேசிகிட்டு இருக்க, அதுக்குன்னு உன் பாஸை உனக்கு டிரைவர் ஆக்க முடியுமா, நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் ஃபேஸை தட்டினா, நீ என்னையே அடிக்கிற, நான் மிஸ்டர் லூ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லாவே உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அப்போ நான் தான் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் அப்படி தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதான் உண்மை, நான் இதுக்கு முன்னாடி உன்ட்டு சொன்னது தான் போய், நான் ஸ்டார்டிங்கில் உன்னை நம்பலை, நீ என் காசுக்காக தான் ஆசைப்பட்டு என் கூட இருக்கேன்னு நினச்சி தான் நான் உன்கிட்ட எதையுமே சொல்லலை அப்படின்னு ஹீரோ உண்மையெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோன்னு அதை பெருசாக எடுத்துக்காம, ஆமாம் உங்கள் பாட்டி வச்சுருக்க ஃபேக்கான ப்ராடக்ட்டில் நான் ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டேன், அதான் நான் ஒன்றை மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவளும் நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகிறான். அவளும் கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணா, ஹீரோ அவன் மேலேயே படுத்து தூங்கிட்டான். அடுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கண்ணு முடிச்சு பார்த்தான்னு தெரியுது, ஹீரோயின் நினச்சி நாயை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நேற்று நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன்ல, எதுவும் உளர்னா அப்படின்னு கேட்டால், நல்லாவே சொன்னேன், நீ தான் லூ குரூப்போட பிரசிடென்ட்னு சொன்ன அப்படின்னு சொன்னால், சரி நான் அப்படி சொன்னேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டால், அதை நம்புறதுக்கு நான் என்ன ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றான். ஹீரோயினை பற்றி தான் அவன் விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான். அப்பா அவளோட பேக்ரவுண்ட், அவளோட ஃபேமிலி எல்லாத்த பற்றியும் விசாரிச்சிருப்பான். சின்ன வயசில் அப்பாவோட மிஸ்ட்ரெஸ் வந்ததுனால அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக லைஃப்பில் பார்த்தது எல்லாமே சஃபரிங்ஸ் மட்டும்தான். அவங்க அப்பாவுக்கு பொண்ணை விட பையனை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால மிஸ்ட்ரெஸ் பையனை தன்னோட வாரிசுன்னு நினச்சிட்டு ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரு ஓல்டு மேன் கூட கல்யாணம் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, அந்த ஃபேமிலி நான் மீட் பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் மிஸ்டர் லூவோட வீட்டுக்கு போயிட்டா. அப்பா ரிவெஞ்ச் இருக்குன்னு நினச்சா நம்ம கதை காலியாயிரும் அப்படின்னு அப்பா கொஞ்சம் பயப்படுறாங்க. இருந்தாலும் அது ரிவர்ஸை யோசிச்சு பார்த்தா ஹீரோயின் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கா. அப்போது நமக்கு டவுரியாக 1 மில்லியன் இல்லை 100 மில்லியன் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ அதே மாதிரி கூப்பிட்டு அனுப்ப அவனும் பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் போகிறாங்க. அங்கே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நாங்கள் எங்கே உட்காரணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏன் உட்காரணும், என் முன்னாடி நீங்கள் நின்னாவே போதும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி அதெல்லாம் ஓகே, நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன ஒரே ஃபேமிலியா, நீங்கள் ஹீரோயினுக்கு என்ன பண்ணீங்க, அவளை அடித்து டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவளுக்கு ஃபுட் கொடுக்கல, அவளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்துருக்கீங்க, இதில் எப்படி நீங்கள் ஹீரோயின் உங்கள் ஃபேமிலின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோனோட தம்பியும் பிரதரின்லா அப்படின்னு சொல்ல இப்போ அவனுக்கு அற விழுது. ஒரு மிஸ்ட்ரஸோட பையனுக்கு என்ன பிரதரின்லாம் சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நாங்கள் எங்கள் மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிட்டோம், இனி ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சரி, உங்கள் மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க, இது நல்ல விஷயந்தான், ஆனால் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல, அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 3 பேரும் இனி இந்த சிட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் நாங்கள் எல்லாருமே இங்கே தான் செட்டில் இருக்கோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இனி உங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடையாது,
ஒழுங்காக இந்த சிட்டியை விட்டு ஓடிடுங்க, இல்லைன்னா நான் உங்களை விரட்டி அடிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஹீரோயினுக்கு என்னோட ஐடென்டிட்டி பற்றி தெரியாது, அவளுக்கு வேற ஏதாவது வழியில் தெரிஞ்சாலும் நான் நீங்கள் சொன்னதை தான் நினைப்பேன், அதனால என் கண்ணு முன்னாடின்னு வந்துடாதீங்க அப்படின்னு அவங்கள விரட்டி விடுறான். லாஸ்ட் டைம் டிசைன் லீக் ஆகும்போது ஹீரோயின் வெளியே வந்திருப்பா, இப்போ தான் அடுத்த கம்பெனிக்கே போக போகிறா. ஸோ அந்த மேட்ரு செட்டில் ஆகிட்டா என்னன்னு தெரில, நானும் கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். அங்கே எல்லாருமே அவன்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, முந்தியை விட இப்போ க்யூட் ஆகிட்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள சூப்பர்வைசரும் இதை பண்ணது ஜேர்னிங் தான் அப்படின்னு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அவளை இதை பண்ணிட்டான்னு நம்ப முடியல. வெளியே வந்தால் அவளே முன்னாடி வந்து நிற்கிறா, நானும் ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளே அடிக்கிறா. என்ன என்னோட டைம் அடி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் அறையிறா. உன்னோட ரெக்வெஸ்ட் என்னால் பண்ண முடியாது, என் கை வலிக்கு அப்படின்னு வர ஹீரோயின் சொல்ல, நீ என்ன புள்ளி பண்ணதுக்கானதுன்னு என் அப்பா அண்ணன் எல்லாருமே புள்ளி பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நான் என்ன பண்ணேன், உன் அப்பா அண்ணனை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, பட் உன் மேட்டரில் நீ பண்ண தப்புக்கு தான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எல்லாமே உன்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் பாஸை மேரேஜ் பண்ணிக்கிறத நீ ஸ்டாப் பண்ண, அடுத்து என் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, இப்போ என் அண்ணனுக்கு கை உடஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணுறா. பாஸா, நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. பாஸ் யாரா, பாஸ் உன் ஹஸ்பண்ட் தானே, உன்னோட ஹஸ்பண்ட் தான் சிஓங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் நீ பாஸோட ஒய்ஃபுங்கிற திரும்புறதுல தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட பேச, இப்போ அவளுக்கே எல்லாம் தெரிஞ்சது. ஹீரோ வந்துட்டு அவள் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுவா, நீ அதெல்லாம் கண்டுக்காதா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் நீ என்கிட்ட எவ்வளோ நாள் தான் போய் சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு கோவப்படுறா. எங்கே என் அப்பாவையும் என் பிரதரையும் மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோ காலில் விழ போகும்போது அசிஸ்டண்டோட பேண்ட்டை புரி விட்டுறா. அது அவனுக்கு ஷை ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜியோ நீங்கள் மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தது 4 பேரையும் வச்சு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தான் பிரசிடென்ட் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அம்மா நான் பாஸோட அம்மான்னு சொல்கிறாங்க. ஸோ லைனாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் திரும்பி நிற்கிறா. என்ன ரொம்ப கோவப்பட்டப்பல அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தா, அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கூப்பிட்டு அவன் கையெல்லாம் கிள்ளி பார்க்குறா. இது உண்மைதானா, அப்போனா லக்கி தான், எனக்கு ரிச்சான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான்ல அப்படின்னு அவ ஹக் பண்ணிட்டு இருக்கா. நாங்களும் நீ கோவப்பட்டியோன்னு ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. அடுத்து ஃப்ரெண்டை மீட் பண்ண போனால் ஃப்ரெண்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ நேரமாக தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா. நான் இது வரைக்கும் பெரிய பாஸெல்லாம் பார்த்தது கிடையாதுல்ல, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் உன்கிட்ட பேசிட்டு போன பிறகுதான் என் கம்பெனியில் நியூ ரூல் போட்டாங்க, ஓவர் டைம் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அது உன்னோட வேலை தானே அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டால் அவனும் ஆமான்னு சொல்கிறான். ஸோ ரிச்சாக இருந்தால் சூப்பராக தான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கிஃப்டாக பேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளும் ஹாப்பி. ஸோ அடுத்து என்ன, நம்ம ரீயூனியன் இருக்குல்ல, இந்த டைம் அங்கே போய் நம்ம தான் கலக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. ஹீரோயின் அதுக்கு ரெடி ஆகிட்டா. ஹீரோ தான் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்திருக்கான், நீ கார்லேயே வெயிட் பண்ண, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பேக் எடுத்தா அப்படின்னு பேக் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் எதுக்கு நம்ம இந்த காரில் வந்திருக்கோம், இந்த கார் கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பட் இதான் ஐ கேச்சிங்காக இருக்குது, யார் பார்த்தாலும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயினோட கிளாஸ்மேட் வந்து, காரை என்ன ரெண்டுக்கு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஹீரோக்கு அந்த கார் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஏன்னா அவனுக்கு எந்திக்கும் போது தலை கூட தட்டுது. ஹீரோயின் இது என்னோட ஓன் கார் தான் சொல்கிறான். அப்பா அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தெரியல. ஹீரோ பார்த்தா இதே மாதிரி நிறைய கார் இருக்குது, ஸோ எனக்கும் அமௌண்ட்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் தெரிலனா நானும் இதை நம்பியிருப்பேன். ஒன் டே ரெண்ட் எடுத்துகிட்டு என்னமா சீனை போடுற அப்படின்ட்டு அவள் உள்ளே போகிறா. ஃப்ரெண்டு இப்போ வந்துட்டா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி பிராண்டடான பேக்ஸை வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே இப்போ போன பொண்ணு தான் ரொம்பவே சீனை போட்டுட்ருப்பா. அவளோட அப்பா கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ லூ குரூப்போட ஹெட் குவார்ட்டர்ஸில் சீக்கிரமே ஜாயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ நீ ஹீரோயினோட குரூப்பில் தான் ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. என்ன நீ அப்படி சொல்கிற, அது என்ன ஹீரோயின் குரூப்பு அப்படின்னு கேட்டால், ஏன்னா ஹீரோயின் தான் மிஸ்டர் லூவோட ஒய்ஃபு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. இதை நான் நம்பணுமா, மிஸ்டர் லூக்கு மேரேஜ் ஆகிருந்தால் அது எவ்வளோ பெரிய நியூஸாக இருந்திருக்கும், அது எப்படி கவர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அந்த டைம் நியூஸை செக் பண்ணி பார்த்தா மிஸ்டர் லூக்கு வெட்டிங் ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பிராண்டட் பேக்ஸை கிஃப்டாக கொடுத்ததுன்னா கிளாஸ்மேட்ஸும் நம்புகிறாங்க. அப்போ நீ தான் மிஸ்டர் லூவோட ஒய்ஃபாக போறியா அப்படின்னு எல்லாரும் அவளுக்கு விஷ் பண்ணுறாங்க. இவளுக்கு மட்டும் நம்ப முடியல. ஸோ அடுத்து ஹீரோ வந்து, நான் தான் மிஸ்டர் லூ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். அடுத்து அவங்களோட வெட்டிங் நடக்குது.
ஸோ ப்ராமிசஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிங்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. பிரைட் ஹீரோயின் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கா. ஸோ இந்த மேரேஜ் ஹாப்பியாக எண்ட் ஆகுற மாதிரி ட்ராமாவும் எண்ட் ஆகுது. ட்ராமா எப்படி இருந்துச்சு, இவங்களோட பேர் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.